ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் டான் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம எங்களோட ஹெட்லைன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? இளையராஜா பயோபிக்கில் சேரும் பெரிய நட்சத்திரம். தக் லைஃபை விட்டு விலகியதற்கு துல்கர் சல்மான் கூறும் காரணம். இளையராஜாவோட பயோபிக் வந்து மிஸ்டர் டி நடிக்க போறாரு. நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் வந்து ஸ்கிரீன் பிளே எழுத போறாரு. அதுக்கப்புறம் வந்து அருண் மாதிசன் டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லி உங்க எல்லா பேருக்கும் இந்த விஷயம் தெரியும். நான் ஒன்றும் புதுசா சொல்றதுக்கு இல்லை. ஆனா இப்போ வந்திருக்க ஒரு அப்டேட் என்னன்னா, அப்டேட்னு சொல்ல முடியாது, சோசியல் மீடியாவுக்குள்ள எல்லா பேரும் வந்து ரொம்ப பயங்கரமா வந்து விஷயத்த வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஆண்டவர் கமல்ஹாசனும் வந்து இந்த படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் இதை வந்து ரொம்ப பண்றாங்கன்னா, இளையராஜா வந்து ரஜினிக்கும் வந்து பயங்கரமான மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, ஆண்டவர் கமல்ஹாசனுக்கும் வந்து பயங்கரமான மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. மேபி அவங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆல்ரெடி தலைவர் கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து அவர் பட்ட பாடு இருக்குது. இன்னொரு கெஸ்ட் அப்பியரன்ஸா தக் லைஃப் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எலெக்ஷன்ஸ் முடிஞ்சோன்னு ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லா பேருக்கும் தெரியும். பட் இந்த படத்துல இருந்து துல்கர் சல்மான் விலக போறாரு, அதுக்கு பதில் ஜெயம் ரவி வந்து வரப்போறாருன்னு சொல்லி நம்ம எல்லா பேருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஆனா இப்போ வந்து துல்கர் சல்மான் ஏன் வந்து லெஃப்ட் ஆனாருன்னா, படத்தோட பிளான் போட்டது வந்து வேற டைம்ல, ஆனா வந்து ஒரு சில விஷயங்கள்னால எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னதுனால துல்கர் சல்மானுக்கு வந்து அந்த டைம்ல வந்து டேட் அலோகேட் பண்ண முடியல. அவருக்கு வந்து டேட் கால் ஷெட்யூல் வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சா, மேபி நீங்க வந்து வேற டேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கன்ற மாதிரியும் வந்து சொன்னாங்க. அப்ப கூட வந்து படக்குழு வந்து இந்த டைம்ல வந்து நாங்க ஷூட் போகணுன்ற மாதிரி வந்து சொன்னதுனால துல்கர் சல்மான் இது சரிப்பட்டு வராது, எனக்கு வந்து டேட் கிளாஷ் ஆகும்னு சொல்லி அவர் இந்த படத்துல இருந்து அழகா விலகி இருக்காரு. கமலும் வந்து விஷ் பண்ணி ஓகேப்பா போயிட்டு வான்னு சொல்லி அமைச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் நமக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.